மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஆண்டவர் மீண்டுமாய் நமக்கு இன்னொரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். எதற்காக வேண்டி என்றால், மீண்டும் நம்ம ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த 40 நாளை அனுகிரகமாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தபக்காலங்கள் துவங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நம் பொருத்தனைகளையும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் பல அர்ப்பணிப்புகளையும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவர் இந்த 2வது மாதத்தில் இந்த 18ஆம் தேதியில் அதை துவங்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக இந்த தவக்காலங்கள் துவங்குகிறது என்றால், இலை உதிர்கின்ற ஒரு காலத்தில் இந்த தவக்காலங்கள் துவங்குகிறது. நீங்கள் இன்னும் சில காலங்களுக்குள்ளாக, இந்த 2 மாத காலங்களுக்குள்ளாக நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா மரங்களும் தங்களுடைய இலைகளை உதிர்த்து புதிய துளிர் விடுகிற ஒரு காலமாய் அது இருக்கும். அந்த காலம் வசந்த காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதே போலதான் கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவம், கசப்பு, மன வைராக்கியம், சண்டை, கோபங்கள், விரோதங்கள் இதையெல்லாம் உதிர்த்து ஒரு புதிய துளிராகிய ஆவியின் கனிகள் உங்களிலிருந்து துளிர்க்க வேண்டும், ஒரு புதிய இலைகள் துளிர்க்க வேண்டும் என்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். இது ஒரு 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 சர்க்கிள் மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது. அதை நம்ம கொண்டாடுகிறோம். சில பொருத்தனைகளை எடுக்கிறோம், சில பேர் உபவாசிக்கிறோம், சில பேர் நமக்கு ரொம்ப பிடித்த உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்மை தாழ்த்த முடியுமோ கர்த்தருக்கு முன்பதாய் அப்படியெல்லாம் நம்மை அர்ப்பணித்து தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுத்து அவருடைய காரியங்கள் நம்ம செய்கிறோம். ஆகவே இது தவக்காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டிலும் இந்த தவக்காலத்துக்கு என்று தியானிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், சிலுவை மரமும் மனித வாழ்வும். மனித வாழ்வோடு கூட இந்த சிலுவை இணைந்திருக்கிறது. சிலுவை தான் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது. சிலுவை நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறது. அது ஒரு பரியாச சின்னம் என்று சொல்லி யூதர்களுடைய காலகட்டங்களிலே திருடப்பட்டவர்கள், திருடுகிறவர்கள், கொலை செய்தவர்கள், பெரிய கொலை குற்றங்களை செய்தவர்களை அந்த சிலுவையில் அறைகிற ஒரு வழக்கம் இருந்தது. அவங்க தப்பிக்க முடியாத ஒரு கைதியாக இருந்தால் தான் அப்படிப்பட்ட ஒரு சிலுவையில் அவர்களை அறைவார்கள். அது எப்படி சொல்லுவாங்க, ஒரு கொலை கருவி போல தான் அந்த சிலுவை. அந்த சிலுவை எப்படி ஒரு புனித சின்னமாய் மாறினது, எப்படி அந்த சிலுவையை இந்த திருச்சபைகளில் நிறுத்தி வழிபடுகிற அளவுக்கு கொலைபாதகனையும் திருடனையும் பொய்யனையும் ஏமாற்றுக்காரனையும் அறையப்பட்ட அந்த சிலுவை எப்படி புனிதமானது என்றால், இன்றைக்கு நாம் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய், அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், எல்லாம் தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டும் அறியாதவர்களைப் போல நம்ம இப்படிப்பட்ட துரோகங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்கிறோம். இவைக்காக தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கே சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. அவர் மரித்ததினால கொலை கருவியாய் இருந்த அந்த சிலுவை புனித சின்னமாய் மாறினது. இயேசு ஒருவர் தான் அந்த சிலுவையிலே இப்படிப்பட்ட வடிவிலான ஒரு சிலுவையில் அறையப்பட்டார். ஏனென்றால் அந்த தலை மேல் இருக்கிற பகுதியில் இவன் யூதருடைய ராஜா என்று சொல்லி எழுதப்பட்ட ஒரு பெயர் பலகை வைக்கும்படி அது அப்படி வடிவமைக்கப்பட்டது. மற்றவர்களுக்கெல்லாம் அறையப்படுகிற சிலுவையில் ஒரு டீ போன்ற வடிவத்தில், எப்படி சொல்கிறது, டீ இருக்கும் பார்த்தீங்களா, டீ போல இருக்கிற ஒரு வடிவத்திலான சிலுவையில் அறைவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இப்படிப்பட்ட ஒரு சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மரித்ததினால நாம் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மரித்தார். யாருக்காக மரித்தார்? நம்ம உங்களுக்காக, எனக்காக மரித்தார். இந்த சிலுவை மரம் என்பது நம்முடைய வாழ்வின் பெருமையாக இருக்கிறது. என் பாவம் மன்னிக்கப்படவும், இந்த உலகத்தில் நான் வாழும்படியாகவும், ஆசீர்வாதத்தை நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இயேசு எனக்காக சுமந்த மரம், இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு மரமாய் இந்த சிலுவை மரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவை மரத்தை வழிபடுகிறவர்கள் அல்ல, சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளமானது அந்த சிலுவை. அவ்வளவுதான தவிர சிலுவையை வழிபடுகிறவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உன்னுடைய சிலுவை எந்த மேன்மை என்று சொல்லுகிறார். கலாத்தியர் உன்னுடைய சிலுவை
என்னுடைய மேன்மை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்விலே ஆண்டவரை பார்த்து ஒருவர் கேட்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குரிய எல்லாவற்றையும் விற்று கொடுத்து விட்டு ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உன்னுடைய பொருட்களையும் உன்னுடைய ஆஸ்திகளையும் பங்கிட்டு கொடுத்து விட்டு என்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். சிலுவை சுமந்தவர்கள் என்று யாரை அழைக்க முடியும்? யார் சிலுவை சுமந்தவர்களாக இருக்க முடியும்னா, இந்த உலகத்தினுடைய பாடுகள் இல்லைங்களா? இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார் என்பது உண்மை. நமக்காக உயிர் தெழுந்தார். நமக்காக இயேசு என்ன பண்ண போகிற? சீக்கிரமாய் வரப்போகிறார். இதெல்லாம் உண்மையான ஒரு காரியங்கள். அதற்காக தான் அந்த சிலுவை என்றைக்குமே ஒரு வெறுமையாக இருக்கிறது காரணம். இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார், திரும்ப அவர் வருவார். நம்ம அவரை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் வரும் மட்டுமாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், அதை பின்பற்றி வாழும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த 40 நாள் அளவு நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். நம்ம ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எது ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் என் சரீரத்தில் இருக்கிறது? எது நீ விரும்பாதது என் சிந்தையில் இருக்கிறது? எது உமக்கு உபயோகம் இல்லாத ஒரு காரியத்தை என் இருதயத்தில் வைத்து நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று எதையெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடவும், மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த வசந்த காலத்திலே நீங்கள் மீண்டும் புதிய ஒரு துளிர் விட்டவர்களாய் வாழ்ந்து நீங்கள் கனி கொடுக்கும்படியாக இல்லை நம்ம ஏற்கனவே தியானித்து கொண்டிருந்தோம் பார்த்தீங்களா? அதுபோல் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்மை சீர்படுத்தி கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த 40 நாள் கொடுத்திருக்கிறார். மற்றபடி உபவாசிப்பது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு ரொம்ப பிடித்த உணவை சாப்பிடாமல் இருப்பது அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பொருத்தனையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலனடைவதற்குத்தானே தவிர அது ஒரு கட்டாயம் அல்ல. வேதத்தில் அது சொல்லப்படவும் இல்லை. வேதத்தில் இருக்கிற காரியங்களை சிலுவை நிழலிலிருந்து உங்களோடு கூட நான் காண்பிக்கும்படி பிரயாசப்படுகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முக வாடலா இராதேயுங்கள். இப்போ நம்ம உபவாசமாக இருக்கிறோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணுன்ற அவசியம் இல்லை இல்லைங்களா? நீங்கள் உபவாசமாக இருக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் தெரியணுமா? உங்களை பார்த்த உடனே கேட்கணும்ல, ஏம்மா ரொம்ப டல்லாக இருக்கிறேன்னு கேட்டேன். 40 நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, ஃபாஸ்டிங்காக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், முகத்தை நல்லா அவங்க அழகான முகத்தை ஒரு 1/2 கிலோ கீழே தொங்கிடணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, என்னம்மா ரொம்ப டல்லாகிட்டு இருக்கிறியம்மா? 40 நாள் இல்லை, அதுதான் நான் கறி சாப்பிட்றதில்ல. 40 நாள் இல்லை, அதுதான் உபவாசமாக இருக்கிறேன். 2 வேளை சாப்பிடாம இருக்கிறேன், 3 வேளை சாப்பிடாம இருக்கிறேன். இந்த பெருமை நம்ம பேசிட்டு இருக்கிறோன்னா அதற்கான பலன் எங்கே கிடைக்க போகுது? இங்கே கிடைச்சிடும், பரலோகத்தில் உண்டாகாது. அப்போது நான் உபவாசிக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது உங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு உங்கள் முகத்துக்கு கொஞ்சம் மாவுலாம் போட்டு, இப்போ எப்போ நிறைய பட்டிலாம் பார்ப்பீங்க பாருங்கள், அது இப்போ பார்க்கணும். இந்த 40 நாள் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும். உங்கள் முகத்தில் இருக்கிற எந்த துக்கமும் வெளிப்படக்கூடாது, எந்த கஷ்டமும் வெளிப்படக்கூடாது. எப்போவுமே இப்போ சிரிச்சுனுக்கிற மாதிரியே எப்போயும் உங்களை பற்றி பெருமையாக சொன்னதான் உங்களுக்கு நல்லா சிரிப்பு வருது பாருங்கள். இதில் இன்னும் என்னை பற்றி சொன்னால் உங்களுக்கு இன்னும் பயங்கரமான சிரிப்புலாம் வரும். அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஆண்டவரை தான் நம்ம வெளிப்படுத்தணுமோ தவிர, நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நேரம் இருந்தால் தான் நீங்கள் உபவாசிக்கணும். பாஸ்டிங் போட்டு ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்கக்கூடாது, பாஸ்டிங் போட்டு வேலைக்கு போயிடக்கூடாது, பாஸ்டிங் போட்டு துணி துவைச்சணும். ஒரு 2 மூட்டை துணி ஊற வச்சுட்டு பாஸ்டிங் இன்றைக்கி நான் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு 2:30 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு இது தெரியாது அவருக்கு. பாஸ்டிங் இருந்தால் ஒன்றும் பல்லு விளக்குறது கிடையாது. ஏன்னா பல்லு விளக்குனா பசியத்துக்கு தான். இப்படியெல்லாம் ஒரு கேவலமான பாஸ்டிங் இருக்குன்ற அவசியமே கிடையாதுமா. பல்லு விளக்காமல் பாஸ்டிங் இருக்குது, பல்லு விளக்காமல் யார்கிட்டனா பேசுவீங்களா?
சுத்த பத்தமாக இருக்கணும் பாஸ்டிங்னா. நல்லா அன்றைக்கி பாஸ்டிங் இருக்கிறேன்னா எழுந்து குளிச்சுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு முகத்துக்கு பவுட்ரு போட்டு நீங்கள் சாப்பிடாத மாதிரியே தெரியக்கூடாது, அப்படியே பிரகாசமாக இருக்கணும். என்னம்மா எப்போவுமே இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிற, ரொம்ப பூரிப்பாக சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும், அவ்வளோதான். சிரிச்சிட்டு அமைதியாக போயிட வேண்டியது தான். அப்படி கேட்டாலும் சில பேர் அப்படியே பொங்கிட்டு சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் பாஸ்டிங்களா அதனால தான் அப்படி பிரகாசமாக தெரிகிறேன். எப்படி சொன்னாலும் நம்மளுக்கு பிரச்சனையாகுது. ஒன்று என்ன டல்லாகிறன்னு கேட்டாலும் அதை சொல்லி போடுறீங்க, என்னவா ரொம்ப நல்லா பிரகாசமாக இருக்கிறேன்னு கேட்டாலும் இன்றைக்கி பாஸ்டிங்கில் அதுதான் பிரகாசமாக தெரியும், கர்த்தருடைய பிரசன்னம் நிறைஞ்சிருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, மாயக்காரரை போல் உபவாசிக்காதீங்க. நீங்கள் மாயக்காரரை போல் உபவாசம்னா அந்த உபவாசத்துக்கான பலன் எங்கே கிடைக்க போகுது? இந்த பூமியில் கிடைச்சிரும். நம்மளுக்கு நம்ம பரலோகத்தில் தான் நம்மளுக்கு பலன் மிகுதியாக இருக்கணுமோ தவிர பூலோகத்தில் இல்லை. இங்கே இருந்து யாருக்காக இருக்கிறோம்? ஜெபிக்கிற ஒரு நேரம். நீங்கள் ஜெபிக்க முடியும்னா உபவாசம் இருங்க, ஜெபிக்க முடியலனா உபவாசம் இருக்காதீங்க தயவு செஞ்சு. இல்லை நான் சொன்னது போல் உபவாசம் இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றது, உபவாசமாக இருக்கிறன்ட்டு ஸ்கூலில் போய் மயக்கடிச்சிட்டு ஊன்ட்டு அங்கேருந்து லீவ் போட்டு வர்றது, காலேஜுக்கு போய் எங்கன்னா ஊஞ்சி வர்றது, இந்த மாதிரி உபவாசத்தை கடவுள் உங்ககிட்ட கேட்கல. நீ வேலைக்கு போகிற மாத்திரை கீத்திர போகிறீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறத கர்த்தருக்கு முக்கியமாக தவிர நீ உபவாசமாக இருக்கலாம். யாரும் ஏசு கிறிஸ்து வரணும் உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதலை, ஐயோ என் குழந்தை அழுதுன்னு கிடைக்குதே பாஸ் அப்படி என்ன வருத்தப்படுறாரு அவரே? ஒழுங்காக மாத்திரை போடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. யார் நல்லா உபவாசிக்கணும்னா கொழுத்து போய்க்கிறோம் பாருங்கள் எங்களை மாதிரி. பார்த்தீங்களா சிரிப்பு நான் சொல்ல, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல பலன் இருக்குது. இல்லை இந்த சரீரத்தில் பலன் இருக்கிறது எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப ஏறி போய்க்குது. வாக்கிங் போயின்னுக்கிறேன் குறைக்கிறதுக்காக. இப்போ நான் உபவாசிக்கலாம், எனக்குன்னு ஒரு நேரத்தை குறிக்கும் பொழுது நான் ஜெபிக்கிற நேரமாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் நான் உபவாசமாக இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு நேரமாக இருக்கக்கூடாது. இறையல் கல்லூரியில் படிக்கிற நாட்டில் நான் ஒரு உபவாசத்தை துவங்கினேன். அது எப்படிப்பட்ட உபவாசம்னா, காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் இருக்குது, இரவிலிருந்து விடியற்கால வரைக்கும் ஒரு 12 மணி நேரம், ரெண்டுமே 24 மணி நேரம் இல்லைங்களா? இப்போது காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் ஒரு பாஸ்டிங் இருக்குது. அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறது, பாஸ்டிங் போட்டு வேலைக்கு போயிடுறது, பாஸ்டிங் போய்ட்டு ஸ்கூலுக்கு போகிறது, பாஸ்டிங் போட்டு வீட்டில் சாப்பாடு வடிக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த வேலைலாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றது. இந்த பாஸ்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈவினிங் 6லேருந்து விடியற்கால 6 மணி வரைக்கும் உடலை ஒடுக்க முடியும் உங்களால், நைட்டில் ஜெபம் பண்ண முடியும், ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்த முடியும் அப்படின்னு சொன்னால், இரவு 12 மணி நேரம் இருக்குது. இந்த 12 மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நைட் பாஸ்டிங் எடுக்கலாம். ரொம்ப பெட்டர், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு ஆரோக்கியமாக இருக்கும், ஜெபிக்கிறதுக்கு நல்ல நேரம் கிடைக்கும், துதிக்கிறதுக்கு நல்ல. அதுக்கு தூங்குகிற நேரத்தில் போயிட்டு கத்திட்டு ஆராதனை உமக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்றைக்கி தான் உங்களுக்கு கடைசி பாஸ்டிங்காக இருக்கும். இந்த பாஸ்டர் சொன்னார் நைட்டெல்லாம் போய் ஆராதனை பண்ணி கத்திட்டு இருக்கக்கூடாது. யாருக்குமே நம்ம உபவாசிக்கிறதுன்றது யாருக்குமே தொந்தரவாக இருக்கக்கூடாது, நம்மளை வெளிப்படுத்தக்கூடாது. அந்த கத்தி ஜோம் பண்ணுறது, கத்தி அப்படியே வேதத்தை வாசிங்க, உபவாசமாக தெரியணுன்றதுக்காக எதையும் பண்ணாதீங்க. அது மாயக்காரர்கள் செய்கிற உபவாசம். ஆண்டவருடைய சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, ஒர்ஷிப் பண்ண முடியுமா, ஜோம் பண்ண முடியுமா, பைபிள் படிக்க முடியுமா, அப்போ அந்த மாதிரி உபவாசத்தை நீங்கள் எடுக்கலாம். இன்னொரு உபவாசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு இல்லை, அந்த உணவை நான் இந்த 40 நாளைக்கு நான் அதை தொடமாட்டேன் அப்படின்றது ஒரு பாஸ்டிங் தான். அது பாஸ்டிங் தான் கணக்கு. ஆனால் அதுக்கான காசு என்ன பண்ணணும்னா, அந்த ஐஎம்எம் உண்டியில் போட்டுடணும். ஒரு வேளை சாப்பிட்னாலும் அதுக்கான காசு அதில் போட்டு மால்டோ பிள்ளைகளுக்கு என்று அது என்ன பண்ணுறோம், ஐஎம்எம் கொண்டு போய் அதை சேர்த்துடுறோம். இந்த 40 நாள் நம்ம ஒடுக்கிறோம் என்றால், நீங்கள் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த உபவாசம் எப்படி இருக்கணும்னா, மனுஷன் பார்க்குற மாய்மலமான உபவாசம் அல்ல. நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா குளித்து சுத்தபத்தமாக கடவுளுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிற ஒரு உபவாசமாக இருந்தால் நம்ம உபவாசம் இருக்கலாம். மாத்திரை போடுறவங்க, சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இன்னும் உபவாசமாக இருந்து பாஸ்டிங் இருந்து போய் சேர்ந்துச்சப்பான்னு சொல்லக்கூடாது. சிஸ்டர் புரியுதா? நல்லா தலையாட்டின்னு பூமாடு மாதிரி போய் பாஸ்டிங் எங்கன்னா ஊண்டு போட்டிங்கன்னா அப்புறம் நான் தான் வந்து ஆண்டவரே என் அன்பு சகோதரி சுகப்படுத்துங்கன்னு சொல்லணும். அவர் உங்களை சுகமாக இருக்க பண்ணுறாரு. நல்லா நீங்கள் யங்ஸ்டராக இருக்கும்போது நல்லா உபவாசிச்சிருப்பீங்க. இப்போ வயது முதல் வேலை இருக்குது, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, குடும்பத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்குது, அதனால் வந்து நிறைய விதமான உபவாசங்கள் இருக்குது. நீங்கள் எதை பொருத்தனை பண்ணி, அதாவது உபவாசம் இருக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரு பொருத்தனையோட உபவாசம் இருக்கணும். இதை விட்டுறதுக்காக நான் உபவாசம் இருக்கணும்.
இல்லை என் குணம் மாறாமல் நான் உபவாசமாக இருந்து எதனா பிரயோஜனம் இருக்குதா? குணம் மாறணும்ல, உங்களுக்கு நல்லது துளிர்க்கணும்ல. நல்லது துளிர்க்காமல் நீங்கள் 40 நாள் உபவாசமாக இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நல்லது உங்களிருந்து துளிர்க்கும்படியாக நீங்கள் உபவாசிக்கும் பொழுது இந்த 40 நாள் நிறைவில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. 40 நாளும் தவறாமல் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுவன்றது ஒரு பொறுத்துன ஒரு உபவாசம் தான். அல்லேலூயா. நீங்கள் 3 நாளில் மூக்கு பிடிக்க தின்னா கூட ஒரு நாள் கூட தவறாமல் 40 நாள் அட்டன் பண்ணுன்றது ஒரு உபவாசங்க. கரெக்டாக உட்காந்து தியானிக்கணும். அதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு மன்னாவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருல்ல. ஆகவே இதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசமாக தவிர முகவாடலாக இருந்து நம்முடைய தோற்றத்தின் மூலமாய் நம்ம எல்லாவற்றையும் வெளிப்படுத்திட்டோம்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. ஆகவே அப்படிப்பட்ட உபவாசம் இருக்கிறது ரொம்ப தவறு. அதே போல் இன்றைக்கி சாம்பல் புதன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சாம்பல் புதன் அப்படின்றதுனா இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த எல்லாருமே திரும்ப எங்கே தான் போக போகிறாங்க? மண்ணுக்கு தான் போக போகிறாங்க. அவர் சொல்கிறார், யோபு சொல்வார், ஆண்டவரே நான் புழுதியிலிருந்து எடுக்கப்பட்டேன் இல்லைங்களா. நம்ம புழுதி அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சாம்பல். எப்போதெல்லாம் துக்கம் மிகுதியாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் யூதர்கள் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காருவது வழக்கம். எஸ்தர் தன்னுடைய மக்களுக்காக போராடி ஜெபிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது அவர்களும் மொர்தெகாய் அவர்களும் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தம் மக்களுக்காக ஜெபித்தார்கள். யோபு ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஜெபித்தார். தானியேல் ரட்டுடுத்தி உட்கார்ந்தார். அதே போல் நினிவே மக்களுக்கு அழிவு வருகிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் மனமாற்றம் அடைந்தார்கள். இந்த யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை கேட்டு மனம் திரும்புதலுக்கு நேராக தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ரட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஜெபித்தார்கள். அதற்கு என்ன காரணம்? சாம்பல்னா நாங்கள் சாம்பலாக இருக்கிறோம் ஆண்டவரை. இதுக்கு இதுதான் அடையாளமோ தவிர இதில் வேறு பெரிய ஒரு அடையாளங்கள்லாம் எதுவும் கிடையாது. நான் மண்ணிலிருந்து வந்தால் நான் மண்ணுக்கு திரும்ப போகிறேன். நான் ஒரு சாம்பல் தான், அவ்வளோதான். நான் ஒரு டஸ்ட்டு, அவ்வளோதான். அம்மாவா இல்லையா? அதுக்கு என்ன அலங்காரம், அதுக்கு என்ன பெனிஃபிட்டு, உடம்பை கேர் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. கர்த்தருக்கு நீங்கள் மகிமையாக இருக்கணும்னா உங்கள் சரீரத்தினுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு நீங்கள் மகிமையாக இருக்க முடியலன்றதுக்கு உங்கள் ஆரோக்கியம் தான் ஒரு குறைவு. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் கர்த்தருக்கு மகிமையை தவிர நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பது கர்த்தருக்கு மகிமை கிடையாது. ஆரோக்கியமாக இருந்து உபவாசிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய மண்ணான சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒடுக்கவும் தாழ்த்தவும் அர்ப்பணிக்கவும் இந்த 40 நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2-3 காரியங்களை உங்களிடத்தில் மிக சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 3:19 வசனத்தை நம்ம வாசிப்போம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் எப்பவுமே இந்த 40 நாள் எதுக்குன்னா நான் மண்ணுன்னு நினைவு கூறத்துக்கு தான். எதுக்கு? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீ மண்ணுன்னு சொல்லுங்கள். மண்ணாங்கட்டின்னு வாங்க பாருங்க, சொல்லுங்கள். இது உண்மையாகுது பாருங்கள், எவ்வளோ உண்மை. நம்ம மண்ணு தான். எத்தனை பேருக்கு உண்மை ஆமைன்னு சொல்ல முடியும்? மண்ணு தானே இது. இந்த மண்ணுக்கு என்ன அலங்கரிப்பு, என்ன ஒரு மேன்மை, என்ன ஒரு பெருமை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. செத்து போனோன்னா ஒன்றுமே கிடையாது. அதுதான் அந்த சரீரத்தை இந்த பூமிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த மம்டியில் மண் அள்ளி சொல்லுவோம். இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுனா அவ்வளோதான். மண்ணிலிருந்து அங்கே உருவாக்கப்பட்டார்கள், அங்கே திரும்ப போகிறது. சரீரம் மண் இல்லைங்களா, ஆவியும் ஆத்மாவும் தன்னை கொடுத்த தேவனிடத்தில் போய் சேரும். அப்போது மாம்சத்துக்கு எடுக்கிற ஒரு முக்கியத்துவத்தை உங்களுடைய ஆவிக்கு நீங்கள் எடுக்கணும். ஆமென். மாம்சத்துக்கு ரொம்ப கேர் பண்ணுறோம் இல்லைங்க. உடம்பு சரியில்லை, தும்பல் வந்துச்சுன்னா மாத்திரை போடுறோம், இரும்பல் வந்துச்சுன்னா மாத்திரை போடுறோம், தலை வலிக்குதுன்னா மாத்திரை போடுறோம், கால் வலிக்குதுன்னா தைலம் போடுறோம். வேறு என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கருப்பான மாதிரி இருந்துச்சுன்னா போய் பியூட்டி பார்லரில் போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கிற மாதிரி புகைலாம் விட்டு, இல்லை அப்புறமா கொஞ்சம் ஏதோ ஒரு டைப்பாக அப்படியே இந்த இங்கெல்லாம் முடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் சுரண்டிக்கினே பார்க்கும்போதே ராகாசி மாதிரி ஒரு மாதிரி வருவாங்க. நல்லா இருந்த முடி எடுத்து போய் சுட்டி விட்டுக்கினே. ஏன்னா நம்ம சரீரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லை. அந்த சரீரம் அழகாக இருக்கணும், 4 பேர் பார்க்க ஒன்றாப்பா என்ன அழகாக இருக்கிறாங்கப்பான்னு சொல்லணும். அப்போ தான் பிசாசு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவான்.
நீங்கள் பியூட்டி பார்லர் போகிற வரைக்கும் நல்லா இருப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பாருங்கள், பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாங்கன்னாவே ஒரு டைப்புன்னா ஒரு டைப்பாகிறியே, ஒரு மாதிரியாகிறியேன்னு பார்த்தா அங்கே எல்லாம் போயிட்டுருக்கும். கொஞ்சோண்டு அழகாக இருந்தது, அது அலங்கோலமாகிட்டு இருக்கும். அது என்ன விஷயம்னு பார்த்தா திரும்ப நீ அங்கே தான் போய் நிற்கணும். மாதம் மாதம் அதுக்கு ஒரு 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 300 400 நீங்கள் தண்டம் பண்ணணும். சரீரத்துக்கு சொல்கிறேன். ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும். வாரம் வாரம் மாமிசம் நல்லா கறி மீன் சாப்பிட்ணும். தினமும் கட்சிக்கிறதுக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்றதுல உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்க. நல்ல காய்கறிகள் சாப்பிட்ணும். எதுக்கு? உடம்புக்கு. நல்ல பழ வகைகள் சாப்பிட்ணும். உடம்புக்கு நல்ல கீரை சாப்பிட்ணும். கண்ணு தெரியும் உடம்புக்கு. இதெல்லாம் உடம்புக்கு நம்ம நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். உங்களுடைய மாம்சத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்கள் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க முடியல? அதுக்கு தான் இந்த 40 நாள். எதுக்கு? உங்களுடைய ஆவியையும் உங்களுடைய ஆத்மாவையும் கர்த்தருக்கு நேராய் திருப்பவும் உங்களை சரிப்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக வாழவும் தான் இந்த 40 நாளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இல்லை மாம்சத்துக்கு இந்த ஆண்டு முழுவதும் இப்போ இத்தனை வருஷமாக இந்த சரீரத்துக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என் சரீரத்துக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணியிருப்பேன். 400 300 சோப்பில் நான் போகிறதே கிடையாது. பவுட்ரு நான் வாங்குறதே கிடையாது. நான் பவுடரே போட மாட்டேன். என்றைக்காவது என்னை பவுட்ரு போட்டு பார்த்துங்களா? என்றைக்குன்னா பிசாஸ் மாதிரி வந்து நின்றுக்கிறேண்ணா மூஞ்சி நிறைய பவுட்ரு அப்போ என்னை பார்த்துக்கிறீங்கன்னா பவுட்ரு போடவே மாட்டேன். எனக்கு பவுட்ரு பிடிக்கிறதே கிடையாது. பவுடர்லாம் போட மாட்டேன். க்ரீம்லாம் எதுவும் போட மாட்டேன். நிறைய செலவுலாம் எனக்கு கிடையாது. மாம்சம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என் ஆவி வந்து ஆண்டவருக்கு உற்சாகமாக இருந்துச்சுன்னா உன்னுடைய தோற்றமும் ஆண்டவருக்கு பிரியமாக 4 பேர் பார்த்து உன்னை சந்தோஷப்படும் போது தேவ பிரசன்னத்தினால் மோசே ஆண்டவரிடத்திலிருந்து ஜெபித்து வரும்பொழுது 40 நாள் அளவும் மோசே என்ன பண்ணார்? மலையின் மேலே இருந்து மக்களுக்காக போராடி ஜெபிக்கும் பொழுது கீழே இறங்கி வந்த மோசே முகத்தை மக்கள் பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? மோசே 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கும்பொழுது மோசேவுடைய முகம் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் உள்ளான மனிதனுக்காக, உங்களுடைய ஆத்மாவுக்காகவும் உங்களுடைய ஆவிக்காகவும் கடவுளுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யாருமே பண்ணாத அளவுக்கு உங்கள் முகத்தை ரொம்ப பியூட்டியாக சும்மா லைட்டு போட்டால் பிரகாசமாக இருக்கும் பாருங்கள். அது போல் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்கள் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பளிச்சுன்னு மாற்ற முடியும் ஆண்டவரால். எதுக்கு? உங்களுடைய ஆவிக்காகவும் உங்களுடைய ஆத்மாவுக்காகவும் பிரயாசப்படும் போது நம்ம வெறும் மாம்சத்துக்காகவே பிரயாசப்பட்டு இருக்கிறோம். நல்ல ட்ரெஸ்ஸு போகணுன்னு நினைக்கிறோம். நல்லா நம்மளை அழகுப்படுத்தி நிற்கணும், 4 பேருக்கு நம்மளை பிடிக்கணும். அப்படி நல்ல வாசனையான பர்ஃப்யூமில் இப்படி கடந்து போனாவே அப்படியே என்ன வாசனையாக போகிறாரு அவர். அவங்க ஓடி வந்து கேட்பாங்க, ஏப்பா என்ன சென்ட் யூஸ் பண்ணுற, பயங்கரமாக இருக்குது, நீ இப்படி கடந்து போனாவே நல்ல வாசனை வருதேப்பா. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தெரியும் கப்பு. சொல்கிறாங்கல்ல கொஞ்ச நேரம் இன்னும் சென்ட். இந்த சரீரத்துக்காக தான் சொல்கிறேங்க. இந்த சரீரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம், அவ்வளோ மேன்மை. ஆனால் இது அழிவுக்குரிய சரீரம். எவ்வளோ காஸ்ட்லியாக இந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ணாலும் ஜீவன் இருக்கிற வரைக்கும் தானே பிரதர் சிஸ்டர், ஜீவன் இருக்கிற வரைக்கும் தானே. செத்துட்டோம், இந்த சரீரத்தில் ஆவியும் ஆத்மாவும் இல்லைன்னா நமக்கு பேர் என்னது? ரெவரண்ட் யாபேத் பென்னாவா? பாடி போனோம், சவம். இது ஆவியும் ஆத்மாவும் தான் என்ன மனிதனா நிற்க செய்கிறது. ஆவியும் ஆத்மாவும் என்னிடத்துல இல்லைன்னா எனக்கு பெயர் வேற இல்லை. ஆனால் நம்ம இந்த சரீரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இந்த சரீரத்துக்கு கொடுக்குற கனத்தை நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் கொடுக்கலை. அதுக்கு கொடுக்கும்படி தான் இந்த 40 நாளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த 40 நாள் அளவும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தும்படி அழைக்கப்படுகிறீர்கள். முதலாவது காரியம் உள்ளார்ந்த பக்திக்காக தான். எதுக்காக 40 நாள் எதுக்காக உபவாசிக்கணும், எதுக்காக பொருத்தனைகள் பண்ணணும் அப்படின்னா உள்ளார்ந்த பக்திக்காக. பக்தி வைராக்கியம் பாராட்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 6:18. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அதுதான் இது. அந்த 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீயோ ஜபம் பண்ணும்பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணுங்கள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா
வெளியரங்கமாய் உங்களுக்கு பலனளிப்பார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஜெபம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்களுடைய உடலை ஒடுக்கி கர்த்தருக்கென்று சாட்சியாய் நீங்கள் உபவாசிக்கும்படி அழைக்கப்படுறீங்க. 16, 17 வசனங்கள் நம்ம வாசிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாக இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டு தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. இப்போ மனுஷன் பார்க்கும்படியான ஒரு உபவாசம் அல்ல, என் உள்ளார்ந்த பக்திக்காக. இப்போ நான் உபவாசி ஜெபிக்கும் போது என்ன ஆகுன்னா, என் உள்ளார்ந்த மனிதன் புதிதாக்கப்படுகிறான் இல்லைங்களா. என் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி நான் முன்னாடி போகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பலன் அடைகிறேன், இன்னும் ஆண்டவரை தேடுறேன். அதுக்காக தான் உள்ளார்ந்த மனிதனுக்காக தான் இந்த 40 நாள் அளவும் நம்ம உபவாசிக்கிறதும் பொருத்தனைகளை ஏறெடுக்கிறதும் ஜெபிக்கிறதுமோ தவிர நம்முடைய மாம்சத்துக்காக இல்லை. மாம்சத்துக்காக அந்த ஆண்டு முழுவதும் ஆயுள் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறோம். வேலைக்கு எதுக்கு போகிறோம்? வேலைக்கு எதுக்குங்க போகிறோம்? சாப்பாட்டுக்கு தான். எதுக்கு சம்பாதிக்கிறோம்? எதுக்கு படிக்கிறோம்? எதுக்கு நல்ல வேலைக்கு போகணும்? எல்லாமே எதுக்கு தான் சார்? தெளிவாக சொல்லணுன்னா அந்த ஒரு வயிறு ஜானுக்கு, இந்த ஜான் வயிற்றுக்கு தான் சார். இல்லை, ஜான் வயிற்றுக்கு தான் என்ன பண்ணுறோம்? ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், திருப்தி அடைய முடியல. மனுஷன் திருப்தி அடைகிறது எதில் தான்? சாப்பாடுல தான். நிறைய ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும். ஃபுல்லாக சாப்பிட்டு டைட் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் வாய் திறந்து தான் சொல்லுவாங்க போதும் போதும்னு சொல்கிறது உணவு மட்டும்தான். எவ்வளோ போட்டாலும் தின்னுட்டே இருக்க முடியுமா? போதும் போதும், எனக்கு இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க, போதும்ன்றாங்க. இப்போ சரீரத்துக்கு ஓகே, அப்போ மாம்சத்துக்கு ஓகே. அப்போ உங்கள் உள்ளார்ந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாய் உங்களுடைய பக்தி விருத்திக்காக, உள்ளார்ந்த பக்தி விரிவடையும்படியாக இந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஏசாயா 58 அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவிழ்க்கிறதும் நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை உன் வீட்டில் சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் சொல்ல, எது ஆண்டவருக்கு உகந்த விசுவாசம்? உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கணும். இல்லை, மாம்சமானவனுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களை என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் மறைக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடாது. மாம்சமானவனுக்கு வச்சுக்கினே எதுவுமே இல்லையே, நானே கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் இருக்கிறத நீ என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொடுக்கணும். உணவு இல்லாதவனை கண்டா உணவு கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டா வஸ்திரம் கொடுக்கணும். உன் மாம்சமானவனுக்கு உன்னை மறைக்காத. அதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசமோ தவிர நீங்கள் வெறும் பட்னியாக இருந்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிரியில் இல்லாமல் இருந்தால் அந்த உபவாசத்துக்கு பலன் கிடைக்காது. 40 நாள் இல்லை, 40 வருஷம் 400 வருஷம்னா கூட பலன் கிடைக்காது. உங்கள் வாழ்க்கையில் பலன் கிடைக்கணுமா? உங்கள் மாம்சமானவனுக்கு நீ மறைக்காத. நல்ல பாஸ்டிங் போட்டு வாய் நிறைய பொய் சொல்லிருக்கோம், பார்த்துக்கிறீங்களா? வாய் திறந்தாலே போய், ஆனால் நான் பாஸ்டிங் இன்னைக்கு 40 நாள் நான் உபவாசமாக இருக்கிறேன், ஒரு பொய்ங்களாவே சொல்லிக்கின்னு இருந்தீங்கன்னா பைபிள் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, பொய் சொல்கிற வாஜிக்கு என்ன கிடையாதான்? பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. உனக்கு போஜனம் இல்லாமல் தான் இருக்கிற 40 நாளும்.
அது போஜனம் இல்லாமல் இருந்தாலும் 40 நாள் பொய் சொல்கிறது. இப்போ மாம்சமானவனுக்கு மறைக்கிறது அப்படின்னா, இப்போ பாருங்க, ஒரு ஒரு ஃபைன் செய்யணும் உபவாசம். வெறும் பட்னியாக இருந்து காசு சேர்க்கறது இல்லை உபவாசன்றது. ஆமாப்பா 40 நாள் வந்துச்சு, கறி வாங்குற காசு மிச்சம், சோறு செய்கிறதில்ல, ஒரு வேளை சாப்பாடு காசு மிச்சம். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, சர்ச்சிலேருந்து கலெக்ஷன் இல்லை உண்டி குத்துறாங்க, கலெக்ஷன் பண்ணிடுறோம்ல. எதுக்கு? அதில் போட்டு இந்த மாம்சமானவனுக்கு உன்னை மறைக்காமல் அங்கே மால்டோ பிள்ளைகள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க, கல்வி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சேகரித்து கொடுக்குற அந்த பணம் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு, அவங்க நன்மைக்காக அது பிரயோஜனப்படும் அல்லவா? அதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். அதே போல் 2வது காரியம், உங்களுடைய ஆவிக்குரிய பலத்திற்காக. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நாங்கள் உபவாசம் பண்ணி தேவனிடத்தில் தேடினோம், என் விண்ணப்பத்தை கேட்டருளி, பின்பு நான் 12 பேராகிய ராஜாவும் அவனுடைய ஆலோசனைக்காரரும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, இவங்க எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் உபவாசமாக இருந்து தன்னுடைய மாம்சமானவனுக்கு மறைக்காமல் பக்தி விரித்து உண்டாகும்படி, ஆவிக்குரிய பலனடையும்படி தங்களுக்கு உண்டானதையெல்லாம் மறைக்காமல் உண்மை உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தாங்க. இந்த உபவாச நாட்களில் நம்ம ஆவிக்குரிய பலனடையணும்னா இதை பாருங்கள், இந்த மாம்சமும் ஆவியும் கனெக்ட் ஆகிருக்குது தானேங்க. சரீரம், இந்த உள்ளான மனுஷனும் நம்ம சரீரமும் கனெக்ட் ஆகிருக்குது. உங்கள் உள்ளத்துலேருந்து பேசுவாங்க, இது பண்ணாத, இதை பண்ணாத, பண்ணால் பிரச்சனையில் மாட்டிக்கணும் உங்ககிட்ட பேசுது உள்ளே இருந்து. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு முறை பண்ணிக்கிற கம்முனு அப்படின்னு சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். நான் தான் அப்பே சொன்னேன், நீ கேட்கலேன்ட்டு உங்கள் மனசாட்சிக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறீங்கள. உங்கள் இருதயத்திலேருந்து கர்த்தர் பேசுகிறாருல்ல. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடையும்படியாக தான் கர்த்தர் இந்த 40 நாளை ஏற்படுத்தியிருக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தானியேலுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கங்கள், பலவீனத்தில் தானியேல் முழங்கால் படிட்டு உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு மகனாக இருந்தார். அவர் ஏற்கனவே தேவ தயவு பெற்றிருக்கிறார், அதிகாரிகளுடைய தயவும் பெற்றிருக்கிறார். ஆனாலும் அவர் ஏன் உபவாசிக்க வேணும்னா ஆவிக்குரிய பலத்திற்காக இல்லை, மாம்சத்துக்குரிய பலத்துக்காக மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய பலன் அடையணுமா, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளணுமா, நல்லா உபவாசி ஜெபியுங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, நம்ம சபையில் வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, உபவாசித்து ஜெபிங்க. ஆண்டவரிடத்தில் வரங்களை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, வல்லமையை கேளுங்க. ஆண்டவரே, இந்த காலங்களில் எழுப்புதலுக்கு நேராய் கருவியாக எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் சபையில் சும்மா வந்து கையை தட்டி பாட்டு பாடிட்டு போகிறதுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உமக்காக வைராக்கியமாய் பயன்படுகிற பாத்திரங்களாய், பிரயோஜனம் உள்ளவர்களாய் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைசாலையில் இருக்கும் பொழுது ஒரு மனிதரை சந்திக்கிறார். அந்த மனிதர் பேர் ஒனேசிம். அவர் ஒரு திருடு என்ன சொல்கிறது, அவர் ஒரு திருட அப்படின்னு வச்சுங்க, நல்லா திருடி மாட்டிக்கின்னு ஜெயிலில் வந்துட்டார். அவன் ரொம்ப பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்து அவர்கிட்ட சுவிசேஷம் சொல்கிறார், நற்செய்தி சொல்கிறாரு. இப்படிலாம் தவறு பண்ணிட்டு இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுள் உன்னை மன்னிப்பார், இனிமேல் இந்த தவறுலாம் பண்ணாத அப்படின்னு. ஒன்று, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் நெருக்கத்தில் இருந்தால இந்த மாதிரி தவறுலாம் பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன், நான் சொல்கிற ஆளை போய் நீ சந்தி, அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, அவங்க கூட இருந்து ஊழியத்தை பண்ணு, நல்லதை கற்றுக்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அவர் எழுதும்போது எழுதுகிறாரு, இவன் முன்பு பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான், இப்போது பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். நீங்கள் முன்பு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆண்டவரே, 40 நாள் நிறைவில் நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும்? நிறைய பேருக்கு நம்ம பிரயோஜனம் இல்லாத ஆளுங்க தான். நம்ம குடும்பத்துக்கு, உறவுகளுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீ ஒரு பிரயோஜனமே கிடையாதுடா, அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாதுடா, வேஸ்ட்டுடா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது, உங்களால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்க, தண்ட கர்மம் வந்துடும்,
இது ஒரே தண்டனை, இது ஒன்றும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன்னால் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் வளர ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய பலனடையும்படி கர்த்தருக்கென்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மனிதரை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார்ல, அதே போல் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, முதல்ல அவன் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தான், இப்போ சர்ச்சுக்கெலாம் போய் அவன் நல்ல வைராக்கியமாக வல்லமை உள்ள பையனா, நல்ல ஜெபிக்கிற பையனா, நல்ல ஆராதிக்கிற பையனா, நல்ல பாட்டு பாடுறான், நல்ல ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறான், ஆண்டவருக்காக எதாவது செய்யணும்னு துடிக்கிற ஒரு சகோதரியாய், ஒரு சகோதரனாய், ஆண்டவருடைய கரத்தில் பயன்படுகிற பாத்திரமாய், கருவியாய் அவர்கள் இருக்கிறார்களே. அப்போ பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாங்க, இப்போ பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் 40 நாள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சர்க்கிள் எதுக்காக? மாற்றத்தை. முன்பு பிரயோஜனம் இல்லாதவர்கள், இப்போ நீங்கள் யார்? பிரயோஜனம் உள்ளவர்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் வெறும் மண்ணு மட்டும் கிடையாது, முன்பு நீங்கள் பிரயோஜனம் இல்லாதவர்கள். கை குத்து சொல்லுங்கள் தம்பி. இப்போவோ நீங்கள் அவருக்கு பிரயோஜனமானவர்கள். அல்லேலூயா. அவருக்கு நீங்கள் பிரயோஜனமானவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலனடையும்படி கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், என் மீட்பர் எனக்காக சுமந்த அந்த சிலுவை. அந்த சிலுவை மரம் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நானும் அந்த சிலுவையில் தொங்கியிருக்க வேண்டிய ஒரு ஆள் தான் இல்லை. ஒரு கொலைக்கருவின்னு சொல்லும் பொழுது நான் பண்ண அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மீறுதல்களுக்கும் நான் பாருங்க, உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஆள்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம நிறைய கேஸில் மாட்டியிருக்கணும். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவர் சிலுவையில் நம்மளை மன்னித்து காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. என்னத்துக்கு தெரியுமா? இந்த ஆண்டில் எனக்கு பிரயோஜனம் உள்ளவனாக, எனக்கு பிரயோஜனம் உள்ளவளாக என் பிள்ளை மாறிடும். இந்த சிலுவை மரத்தினால இயேசு பட்ட பாடுகளை நான் நினைக்கணும். எப்பொழுதெல்லாம் இந்த சிலுவை பார்க்கிறோனோ, இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக மீண்டும் வரப்போகிறார், நான் மனவாட்டியை அவருக்காக காத்திருப்பேன் என்கிற நம்பிக்கையோடு கூட அவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. 40 நாள் அளவும் இந்த சிலுவை மரமும் மனித வாழ்வும் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கு உற்சாகமாய் வந்திருக்கிறீர்கள். நாளைக்கு ஒரு 10 பேர் வரமாட்டீர்கள், நாளன்னைக்கு ஒரு 5 பேர் வரமாட்டீர்கள், அதுக்கப்புறமாய் ஒரு 20 பேர் வரமாட்டீர்கள். கடைசியாக என் அன்பு சகோதரர்களும் போதகர் அம்மாவும், என் அன்பு சகோதரி பூமணி அம்மா அவர்கள், விஜய் அம்மா அவர்கள், லலிதா அம்மா அவர்கள், இப்படியாக இந்த வாலிப சகோதரிகளோடு கூட இணைந்து தான் இந்த ஆராதனை நடத்த வேண்டிய சூழ்நிலை. அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள் ஆகும்படி தான் இந்த ஆவிக்குரிய விதைகளை கர்த்தர் உங்களுக்குள்ளாக விதைத்து இருக்கிறார். யோசித்து பாருங்கள், இத்தனை மரங்கள் வேதத்தில் 56 மரங்களுக்கு மேலே இருக்கிறது. அவ்வளோதான் என்னால் தியானிக்க முடிந்தது. அதில் ஒவ்வொன்றும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் நல்லா நிதானித்து ஜெபம் பண்ணி தியானித்து, சிலுவை மரமும் அந்த மரத்துக்கான பண்புகள் என்ன, அந்த மரத்துக்கான தன்மைகள் என்ன, அந்த மரத்தோடு கூட நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டால் ஏதாவது கனெக்ட் ஆகுமா அப்படின்றத நீங்கள் பேச போகிறீங்க. நீங்கள் ஜெபத்தோடு கூட ஆயத்தப்படுங்க. வருகிற எல்லாருக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ள ஒரு வார்த்தையை கொடுக்கணும். சரியா? ஆண்டவர் அந்த காணா ஒரு கல்யாணத்தில் ரொம்ப டேஸ்டான, இது இவ்வளோ காலம் எங்கே இருந்துச்சுன்னு உங்களை பார்த்து அவங்க சொல்லணும், இவ்வளோ டேஸ்டான பாஸ்டர் கூட செய்ய முடியாதது, எப்படி இந்த பிள்ளைங்க இவ்வளோ டேஸ்டான வைன் எப்படி இவ்வளோ சுவையானது, அந்த சுவையை நீங்கள் கொடுக்கணும். அல்லேலூயா. வீட்டில் நல்லா தோசை சுடுறோம் பாஸ்டர், வீட்டில் நல்லா தக்காளி சட்னி பெற்றோம் பாஸ்டர், அதெல்லாம் செய்து இருக்கட்டும். இப்போ உனக்கு கொடுத்துக்கிற பொறுப்பு என்னது? என்ன பொறுப்பு கொடுத்துருக்குது? சிலுவை மரமும் மனித வாழ்வு ரெண்டு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா ஜெபம் பண்ணி நல்லா தியானித்து இங்கே வந்து நிற்கும்போது நல்ல ஒரு ப்ராப்பரான ஃபுட்டாக இருக்கணும். இல்லை டைஜஷன் ஆகாத ஃபுட்டெலாம் போட்டு போயிடக்கூடாது, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. சாப்பாடுன்றது என்னது? தரமாப்பா கல்யாணம் சாப்பாடு கொடுத்துட்டாங்கப்பா அவங்க, அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா எஃபெக்டிவாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்குது, அப்படி தியானிங்க. ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்தை தொடணும். சரியா? இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். சிலுவை மரம் உங்களுடைய மேன்மை. கர்த்தர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக திரும்ப வரப்போகிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆயத்தப்படுகிற மனவாட்டிகளாய் அவருடைய சமூகத்தில் மனவாளனுக்காய் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மையும் திருச்சபையின் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த 40 நாளுடைய இந்த துவக்கம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நமக்கு மாற்றத்தையும் நன்மையும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் உண்டாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென்.
நம் யாவரும்